யாருக்கெல்லாம் வானதிய சுத்தமா பிடிக்கலையோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த வானதி பாண்டிய கல்யாணம் பண்ணவே இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த திட்டு திட்டிட்டு போகுது. இப்போ நிலா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிடிச்ச கல்யாணமோ, இல்ல பிடிக்காம கல்யாணமோ ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த நிலாவையே வந்து அந்த வீட்ல வந்து வானதி அவ்ளோ திட்டு திட்டினாங்க. ஆனா பாண்டி வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லவே இல்ல. வானதி கிட்ட அந்த இடத்துலயே வந்து, "நீ இங்க வந்து பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நம்ம லவ் பண்றோம் அவ்வளோதான். ஆனா உன்ன என்ன நான் இன்னும் கல்யாணம் பண்ணலையே! ஆனா எங்க குடும்பத்தில இருக்கிறவங்கள நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வந்து கேட்டுருக்கணும். அந்த நேரத்தில வானதி கிட்ட வந்து எதுவுமே பேசல. சோழன் கூட சொன்னாங்க, "நிலா பத்தி எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அந்த மாதிரியாவது இந்த பாண்டி வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா பாண்டிக்கு வந்து முன்னாடியே எல்லா விஷயம் தெரியும் தானே! அப்புறம் அப்ப கண்டிப்பா சொல்லியிருக்கணும்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுநாள் வந்து நம்ம ப்ரோமோ பார்த்துருப்போம். சேரண்ணா வந்து சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சோழன் வந்துட்டு, "பரவாயில்லண்ணே விடுண்ணே என்ன பண்றது? சரி ஒரு வழியா கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டல்ல, அது வரைக்கும் போதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நிலா கிட்டயும் சேரண்ணா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "நான் பண்ணது தப்புதான்ப்பா. என்னைய மன்னிச்சிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. நிலாவும் உடனேன்னு, "இல்லண்ணே, நானும் உங்கள ஓவரா பேசிட்டேன். அந்த நேரத்தில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. அந்த அளவுக்கு என்கிட்ட அவன் ரொம்ப கேவலமா பேசிட்டானே. அந்த கோவத்தில தானே நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிட்டேன். நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னைய மன்னிச்சிருங்கண்ணேன்னு" சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டுருக்காங்க. ஸோ, இப்போ அவங்களோட சண்டை எல்லாமே வந்துட்டு சமாதானம் ஆயிருச்சு. இப்போ பாண்டி வந்துட்டு நல்ல வேளை எல்லாருமே வந்து நல்லபடியா எல்லாருமே சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, பாண்டி வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "வானதி பேசினது, பண்ணது எல்லாமே தப்பு தான். வானதி அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. வானதிக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இருக்கட்டும், அவளுக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு விஷயம், பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. இருந்தாலும் உங்கள வந்து அவ அவ்வளோ தூரம் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சோழன் இருந்துட்டு, "இத தான்டா நான் நேத்தே சொன்னேன். அவ நிலாவ பேசுறதுக்கு எந்த அருகதையுமே கிடையாது" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. "என்ன கல்யாணமா இருந்தாலும் என்ன, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிலாவுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் நிலாவ ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அத கொச்சப்படுத்துற மாரி பேசிட்டு இருக்கறா. இன்னொரு தடவ அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "டேய் விட்றா, அந்த பிள்ளை என்னத்தையோ பேசிருச்சுடா. நீயே பாண்டிய அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு பாண்டிய தள்ளி விட்டதுனால அந்த கடுப்புல பேசிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணே, அவ அந்த கடுப்புலலாம் பேசல. அவள அந்த நம்மளோட கடத்தரப்பு விழாவுக்கு அவள வந்து குத்து விளக்கு ஏத்த சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவம் வேற. அது மட்டும் இல்லாம கடைக்கு உன் பேர வச்சுட்டல்ல, அந்த கோவத்துல தானே அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படிலாம் இருந்தா என்னடா பண்ண முடியும் ஒரு குடும்பத்துக்குள்ள? ஒழுங்கா அந்த பிள்ளைய இருக்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த பிரச்சனை இதோட முடிங்க. இனிமே இத பத்தி எதுவும் பேச வேண்டாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பாண்டி கடைக்கு போகும்போது வானதி வந்துட்டு வாராங்க. வந்த வந்த உடனே, "நான் அத்தன தடவ ஃபோன் போடுறேன், ஃபோன் எடுக்கல" அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா, ஃபோன் எடுக்கல. நீ அந்த அளவுக்கு கடுப்பா பேசிக்கிட்டு வர அப்படின்றதுனால தான் நான் ஃபோன் எடுக்கல. நீ ஃபோன் எடுத்தா என்ன பண்ணுவ? சண்ட தானே போடுவ. அது எதுக்கு ஃபோன் எடுக்கணும் தான் நான் எடுக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அந்த அளவுக்கு ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா. இப்ப என்ன? இப்ப இங்கேயும் வந்து சண்ட போட போற அதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஆமா. உன் வீட்டு ஆளுகள விட நான் உனக்கு இம்ச தானே, தொல்ல தானே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா உங்க வீட்ல எதுவுமே உருப்படியா இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே பொய்யி, பொய்யி, பொய்யி. சரி மொத்த குடும்பமும் இப்படித்தான் இருக்குது அப்படின்னா, எங்கேயோ இருந்து வந்த நிலா, அந்த நிலாவுமா அவ்வளோ பொய் சொல்லணும்? உண்மையாவே கல்யாணம் பண்ணல. ஆனா என்ன அதிகாரம் அந்த வீட்டுல? எல்லாம் நீங்க வந்து அவங்க சொல்றது தான் சட்டம். அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க சொல்றது தான் கேட்கணும். அப்படி இப்படின்னு என்ன ஆட்டம் போட்டுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப அவங்க எங்ககிட்ட நாங்க வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்க வீட்ல எல்லா நல்ல காரியமும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது, "ஆமா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்ப இந்த கடையில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த கடைக்கு நான் ஓனரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம சேரனுக்கும் கல்யாண ஏற்பாடு நான் பண்ணிட்டு இருக்க போறோம். கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அடுத்து அதுவும் அவங்க வந்த ராசினால தான் எல்லாமே நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி நீ நம்பிக்கிற வேண்டியதான். ஒருவேள அவங்க வரல அப்படின்னாலுமே, எல்லாமே நடக்கத்தான் செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்றாங்க. "நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? அவங்க மேல உனக்கு என்ன அவ்ளோ கடுப்பு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, எனக்கு அவ்ளோ கடுப்பு இருக்க தானே செய்யும். அவங்க சோழன்கிட்ட அதிகமா பேசுறதே கிடையாது. சோழன்கிட்ட எதுவும் பேசுறது கிடையாது. அவங்க உட்காந்து பேசும்போதோ, சாப்பிடும்போதோ நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. ஆனா உன்கிட்ட உரிமையா பேசும்போது நான் நெனச்சேன். ஒருவேள அவங்களுக்கு சோழன பிடிக்காம உன்னைய பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லும்போது பாண்டிக்கு பயங்கரமா கோவம்
வந்துருது. வானதியோட கன்னத்துல ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கிற நீயி? அவங்கள பார்த்தா தப்பா பேசிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் அறிவே இல்ல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்கேருந்து போயிரு" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப எதுக்கு நீ என்னைய அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு அறிவில்ல. அவங்கள போய் என் கூட சேர்த்து வச்சு பேசுறியே! உன்னையெல்லாம் லவ் பண்ணத நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ கடுப்பா இருக்குது. என்னைய நினைக்கும்போது எனக்கே கேவலமா இருக்குது. இப்படி ஒரு பொண்ணா இருந்திருந்தா நான் கண்டிப்பா உன்னைய லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இவ்ளோ கேவலமா ஒரு பொம்பள பிள்ளைய பத்தி நீயே இப்படி பேசுறியே! இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வானதி இருந்துட்டு, "எனக்கு தேவ தான்டா இப்படி தேடி வந்து லவ் பண்ண பார்த்தியா? அதனால தான் நீ என்னைய வந்து அடிச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கண்ணன் ப்ரோ சொல்றாரு, அடிச்சதோட விட்டாங்கன்னு அமைதியா போயிருங்க வானதி. இன்னொரு வார்த்தை அந்த நிலா சிஸ்டர பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்கள பத்தி என்ன தெரியும்? ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு, இப்படி நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த நிலாவுக்காக என்னை அடிச்சிட்டேல்ல, ஒரு நாள் என்னைய தேடி வருவ பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் உன்னைய தேடி வரவே மாட்டேன். நீ இல்லாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நீ இனிமே எனக்கு ஃபோன் போடாத. நம்ம லவ்வ இதோட முடிச்சுக்குருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏன் பேச மாட்ட? நீ எல்லாமே பேசுவ. அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்னைய விட்டுட்டு நிலாவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நெனப்புல இருக்கியோ" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் பாண்டிக்கு கோவம் வந்து இன்னொரு கடத்தலையும் அடிச்சிடுறாங்க. "இங்கேருந்து போயிரு. இல்ல அப்படின்னா நான் உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதோட நீ இனிமே என்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவும் கூடாது. இனிமே நீ என்னைய லவ் பண்றேன், வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைய டார்ச்சர் பண்ணவும் கூடாது. இதோட என்னைய மறந்துரு. இனிமே உன் பின்னாடி நான் வரவும் மாட்டேன். உன்னைய தேடி வரவும் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்துட்டு பயங்கரமா திட்டி விட்டுர்றாங்க. இந்த வானதியும் அழுதுகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு போயிருது. "இவ என்ன இவ்ளோ அழுதுட்டு வாரா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வானதியோட அண்ணன் வந்து சொல்றாங்க, "என்னன்னு தெரியல, அந்த பாண்டி வந்துட்டு இவள அடிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப கோவமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவ வானதிக்கு இதெல்லாம் தேவ தான். தேடி போய் அடி வாங்கிட்டு வந்தால, வேணும் தான். நம்ம அவ்வளோ சொன்னோமே, நம்மள அவமானப்படுத்திட்டு இவ பாண்டி நான் அந்த பையன் பின்னாடியே போனான்ல, அதனால தான் நல்லா அடிச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வானதியோட அம்மாவும் சொல்றாங்க. "என்னோட தங்கச்சிய அடிக்கிறதுக்கு அவன் யாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? இவ பண்ண வேலையா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா வந்து சொல்றாங்க. "நான்லாம் எதுவுமே பண்ணல. அந்த நிலாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு தான் பாண்டி என்னைய இப்படி அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உன்னைய லவ்வே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது" அப்படின்னு சொல்லும்போது, நெனச்சேன் நல்லது தானே! இனிமேலாவது நாங்க சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா இரு. வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பிள்ளைய நான் பார்க்கும்போதே நெனச்சேன். இந்த பிள்ளை எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. படிச்ச பிள்ளையா இருக்குன்னு நெனச்சோம்னா, இவ்ளோ கேவலமா இருக்குது. அதனால இனிமே நீ அங்க போய் வாழ்றது எங்களுக்கு ஒரு உருப்படியான காரியமா தெரியவே இல்ல. நீ போகவே வேண்டாம். இனிமே அவன் சொல்ற மாதிரி அவன மறந்துரு. நான் உனக்கு நல்ல இடத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நிம்மதியா போய் இரு. இப்படியே 5 ஆம்பளைங்க இருக்கிற இடத்துலலாம் உன்னால போய் நிம்மதியா வாழ முடியாது. அதுவும் இவன் நல்லவனா இருந்தாலும், இவன் கூட பிறந்தவங்க எவனும் இவன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, அ பாண்டி வந்து அடிச்சதையே பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கர டென்ஷன்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பாண்டி இதே டென்ஷன்ல இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு, "என்னாச்சு? நீ என்ன டென்ஷன்லயே இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த வானதி வந்து ரொம்ப என்னைய டார்ச்சர் பண்றாடா. தேவையில்லாமலாம் ரொம்ப பேசிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.